ஒன்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா லாகின் பண்ணும்போது மெயின் பேஜில் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ஸில் இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் நிறைய இருக்கும். அதில் எந்தெந்த காயின்ஸ்லாம் மேலே ஏறி இருக்குது, எந்தெந்த காயின்ஸ்லாம் கீழே இறங்கி இருக்குது, லாஸ்ட்டு 24 ஹவர்ஸோட மூவ்மெண்ட்லாம் இருக்கும். இதில் நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னா எந்தெந்த காயின்ஸ்லாம் இப்போ லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் மூவ்மெண்ட் ஆகிருக்குன்றதை தாண்டி எந்தெந்த காயின்ஸ்லாம் புதுசாக லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா இங்கே நியூ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த காயின்ஸு 1 2 3 4 5 6 7 8 காயின்ஸ் தான் லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் ஃபியூ டேஸில் லிஸ்ட்டாக இருக்கிற காயின்ஸ். இந்த காயின்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1000 பாங்க் யூஎஸ்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதோட ஓவரால் மூவ்மெண்ட் லாஸ்ட் நான் 1 ஹவர் ப்ரைஸ் சார்ட் வைக்கிறேன். ஸோ 1 ஹவர் ப்ரைஸ் சார்ட்டில் நான் ஓவரால் அப்படி வைக்கும் போது எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஹியர் டில் இயர் ஒரு 75% மூவ்மெண்ட் இந்த லாஸ்ட்டு வெறும் 3 டேஸில் கொடுத்துருக்கு. இது எல்லாமே புது காயின்ஸுக்காக எந்த புது காயின்ஸ் லிஸ்ட் ஆனுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிமாண்ட் வரும்போது ஷார்ட் டேர்மில் கம்ப்ளீட்டாக நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸு எந்தெந்த காயின்ஸ்லாம் நியூ காயின்ஸாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இங்கே நியூ டேப் பார்த்துட்டு இதில் எந்தெந்த காயின்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு, எந்தெந்த காயின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ எந்தெந்த காயின்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, எந்தெந்த காயின்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. பட் எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த காயின்ஸ்லாம் புதுசாக லிஸ்ட் ஆகிருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் tradingview.com போயிட்டு எப்படி டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்க காயின்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணி கிரிப்டோன்ற டேபை கிளிக் பண்ணி ஆல் சோர்சஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸோட சோர்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஜெரோதாவில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ்லாம் காமி, க்ரோவில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் காமி அப்படின்ற மாதிரி. இல்லைனோ பினான்ஸ் இருக்குது, பிங்கெக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எனக்கு இதில் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கிற சார்ட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன், அதில் இருக்கிற எல்லா காயின்ஸோட ஸ்டாக்ஸும் இதில் வந்துடும். ஸோ இதிலே நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த 1000 பாங்க் யூஎஸ்டின்னு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ 1000 பாங்க் இதோ இருக்குது. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ எந்த சார்ட்டும் போடல. இப்போது ஃபைன், ஒரு பெரிய மூவ்மெண்ட் இங்கேருந்து எங்கே கொடுத்துருக்கு, எனக்கு இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு, பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டு, ட்ரையலிங் ஸ்டாப் லாஸோட வேணும் அப்படின்னா சிம்பிள் டான் செயின் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது. அதை இதில் அப்ளை பண்ணோன்னா கரெக்டாக எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் நமக்கு காமிச்சிடும்.